ஈரோட்டில் பலத்த மழை பெய்த நிலையில் மழை நீரோடு கழிவு நீரும் கலந்து ஆறு போல் பாய்கிறது. இதனால் அந்த பகுதியில் கடும் துர்நாற்றம் வீசி வருகிறது. மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், இந்த பலத்த மழையால் என்னென்ன சேதங்கள், பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? நிச்சயமாக தென்மேற்கு பருவமழை கடந்த மாத இறுதியில் தொடங்கியதிலிருந்து மழை விட்டு விட்டு பெய்து வந்தது. வெயிலின் தாக்கம் குறைந்திருந்த சூழ்நிலையில் கடந்த 2-3 நாட்களாகவே ஈரோடு மாவட்டத்தில் வெயில் மீண்டும் அதிகரிக்க தொடங்கியது. இன்று பகலில் அதிகபட்சமாக 102 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கான வெயில் தகித்தது. இந்த வெயில் பகலில் தகித்த நிலையில் மாலையில் அதனை குளிர்விக்கும் விதமாக இன்று பலத்த மழை பெய்தது. ஈரோடு மாநகரில் குறிப்பாக வீரப்பஞ்சத்திரம், கருங்கல்பாளையம், சம்பத் நகர், பன்னீர்செல்வம் பூங்கா, மரப்பாலம் உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக மழை வெளுத்து வாங்கியது. இதே போல புறநகர் பகுதிகளிலும் திண்டல், மூலப்பாளையம், முல்லாம்பரப்பு உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை கொட்டியது. இந்த பலத்த மழை பெய்ததன் காரணமாகத்தான் வீரப்பஞ்சத்திரம் பகுதியில் மழை நீரோடு கழிவு நீரும் சேர்ந்து சாலையில் ஆறு போல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் சத்திசாலையில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் ஒரு கடுமையான இன்னலுக்கு ஆளாகினர். துர்நாற்றம் வீசக்கூடிய இந்த சாக்கடை கழிவு நீரும் ஒரு முழங்கால் அளவிற்கு அந்த தண்ணீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடியதால் அதில் கடந்து செல்ல முடியாமல் இருசக்கர வாகன ஓட்டிகள் தவிப்பிற்கு ஆளாகினர். 4 சக்கர வாகனங்களும் கூட அந்த தண்ணீரில் ஊர்ந்தபடியே அந்த பகுதியை கடந்து செல்ல நேரிட்டது. அதே போன்று வீரப்பஞ்சத்திரம் கோவில் அருகே இருந்த சிறு சிறு கடைகள் அமைத்திருந்தனர். அந்த கடைகளையும் இந்த கழிவு நீர் மற்றும் மழை நீர் முழுமையாக சூழ்ந்ததன் காரணமாக அவர்களும் ஒரு கடுமையான இன்னலுக்கு ஆளாகினர். மழை நின்றதுக்கு பிறகாக ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு தற்பொழுது அந்த மழை வெள்ளம் தற்பொழுது படிப்படியாக கழிவு நீரும் தற்பொழுது அந்த தணிந்திருக்கின்றது. ஆனாலும் கூட அடிக்கடி மழை பெய்யும் பொழுதும் இந்த வீரப்பஞ்சத்திரம் பகுதிக்குட்பட்ட தாழ்வான பகுதிகளில் மழை நீருடன் கழிவு நீர் தொடர்ச்சியாக தேங்குவது தொடர்ந்து இருப்பதாகவும், இது தொடர்பாக ஒரு உரிய நடவடிக்கை மாநகராட்சியும் மாவட்ட நிர்வாகமும் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த பகுதி மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளோட ஒரு கோரிக்கையாக இருக்கு. குணசேகரன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.